வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இந்த ப்ளூ வைன் டியூப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ப்ளூ வைன் டியூப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டோட பூ பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. அழகாக ஒரு தோட்டம் ஃபுல்லாக பூத்துரு, அந்த வேலி ஃபுல்லாக பூத்துருக்குது. நல்லா கலர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இது நிறைய ஹனி இருக்குது, தேன் இருக்குது. தேனை குடிக்கிறதுக்கு நிறைய இதில் பூச்சிங்க பறந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய பூ பூக்குது. இது வருஷம் முழுக்கவே பூக்கும். இது நல்லா வெயில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் முழுக்க நம்ம வேலியில் வச்சிட்டோம்னா நல்லா வேலிக்கு வேலியாயும் போயிடும், அதே உயிர் வேலியாயும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து அடர்த்தியாக நல்லா இருக்குது. அப்படியே பூ நிறைய பூக்கும்போது அந்த க்ரீனோட பேக்ரவுண்டில் நல்லா ப்ளூ கலரு பூ பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இது கொடி மாதிரி படர்ந்துருக்கும். நம்ம அப்பப்போ சேவ் பண்ணி விட்டுக்கலாம், கட் பண்ணி விட்டு அதை நமக்கு வேணுங்கிற வடிவில் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த செடியெல்லாம் இதெல்லாம் வந்து பாட்லேயும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம இப்போ நாங்கள் தரையில் வச்சுருக்குறோம். தரையில் வச்சுருக்கிறதுனால இது நல்லா, அதாவது தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நல்லா நிழலும் படுது, வெயிலும் அடிக்குது, நல்லா இருக்குது. அதனால் இது பாட்டில் தான் வச்சுருந்தேன். சரி, நிறைய பெருசான பிறகு கொஞ்சம் அடர்த்தி ஆகிடுச்சு. அதனால் எடுத்து கீழே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்பயுமே பூ பூத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரின்னு தண்ணி வந்து டெய்லி விடவே கூட தேவையில்லை இதுக்கெல்லாம். இப்போ மழை நல்லா பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா பூவும் எடுக்குது. தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாது. இது வேலியிலேயே வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா போதும். வேலியில் நல்லா படர்ந்து போயிடும். இது ஒரு கிளையை கட் பண்ணி நம்ம நல்லா கோகோபிட்டு, மண்புழு உரம், மற்றதெல்லாம் செம்மண் போட்டு நம்ம வச்சு நிழலில் ஒரு 15 டேஸ்க்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அது ரூட் ஃபார்ம் ஆன பிறகு எடுத்து நம்ம தனியாக வேறு இடத்துல நட்டுக்கலாம். இது ஈஸியாக வளரக்கூடியதான். இப்போ இந்த சீசன் செப்டம்பர் மாதத்துலலாம் வச்சோம்னா இந்த இதுக்கு நல்லா வந்துடும். இது எங்கள் தோட்டத்தில் வந்து நல்லா படர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கொண்டு வந்து வச்ச செடி. இந்த செடி ஒரு கிளையை தான் கொண்டு வந்து பாட்டில் வச்சு அதை டெவலப் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட போட வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, செடியும் பெருத்துருச்சு. இதெல்லாம் ஒரு அழகுக்காக தான். இதில் எல்லாம் எதுவும் மருத்துவ குணம் அப்படி இப்படி எதுவும் கிடையாது. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது, வீடு நிறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.